இருக்கிற தாய் வீட்டு மாசம் 1000 ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பெடுத்துக் கொண்ட அடுத்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணம் இல்லாம விடியல் பேருந்துல பயணம் மேற்கொள்றாங்கல்ல. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அதுவும் ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படிச்சதுக்கு சமம். அதனாலதான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துறோம். இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேரில் மாசம் 1000 ரூபாய் தரப்போறோம் விரைவில். இது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாம படிக்கணும். அது இந்தியாவிலே முதல் மாநிலமா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம். இது இப்போ கனடா நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு. அந்த நாட்டில் இப்போ எதிர்கொள்ளிச்சிருக்கு. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 77,78,000 புதிய வேலைவாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு EPFO புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது. இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்காங்க. இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் நிரூபிச்சு இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோம்னு காட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை GD நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும். GD நாயுடு ஒரு பெரிய மேதை, அறிவியல் மேதை. அவரோட இந்த கோவை மண்ணில் உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமா திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்க போகுது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்யறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. அதற்கு முன்னோட்டமா திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறோம். அதுல தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்றேன் சுருக்கமா. வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை, பொள்ளாச்சி இளநீருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு, பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு, பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு, சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு, கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு, மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம், மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை. அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளா தொடர்ந்து உயர்த்தப்பட்ட